ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே யாவரையும் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு உங்கள் வாழ்த்து வருகிறேன். ஹல்லேலூயா. மறுபடியுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை சந்தோஷமாக நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதை விட மிகுந்த சந்தோஷமாய் சமாதானமாய் ஆண்டவர் வைத்திருப்பார். அதற்காக ஜெபிக்கிறேன். கொண்டாடி கொள்கிறேன். கட்டணமை ஆசிரியர் தொடர்ந்து நம்ம ஆண்டவர் வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த கண்மனையும் மீன்பெருமாகிய கர்த்தாவே, அதே வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் தியானம் ஒரு சமூகத்தில் பெரியவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கொடுக்கப்பட்ட செய்தி இதுவரைக்கும் நம்ம எந்த கிறிஸ்துமஸ்ல ஒரு தராத ஒரு செய்தி. எத்தனையோ கிறிஸ்துமஸ் செய்திகள் நம்ம ஒரே செய்தி 4 செய்தினாலும் அது வருஷம் என்ன பண்ணிருக்கோம், ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த செய்தி நான் இந்த முறை தான் என்ன பண்ணிருக்கோம், முதல் முறையாக வருகிறேன். சரி, விசுவாசங்களோடாக எதிர்பார்ப்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. முதல் நாமத்தை பார்க்கும்போது அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயம், மார்வலஸ், வண்டர்ஃபுல். அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமமா? அதிசயமான நாமம். கர்த்தருடைய நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல மனோவா தம்பதிகளை பார்த்து ஒரு தூதன் வர, அப்போ மனோவா கேட்கிறார், உங்க நாமம் என்ன, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, என் பேரை கேட்க வேண்டியது என்ன, நாமம் என்னது? அதிசயம் அப்படின்னு என்ன பண்ணாரு? அந்த தூதர் இயேசு கிறிஸ்து அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறார். என் நாமம் என்னது? வசனம் வாசிக்கலாம். ஞாபகம் 13:18. நாங்கள் உம்மை கனப்பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அது அதிசயம். ஹல்லேலூயா. அது அதிசயம். அவர் அதிசயமானவர் இந்த உலகத்துல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில நடத்த வேண்டும், நடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் பிறந்தார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஏதாவது ஒரு அதிசயத்தை நீங்க எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். என் வாழ்க்கையில இந்த அதிசயம் நடந்தா எவ்வளவு நன்றாக இருக்கும், என் வாழ்க்கையில இந்த அற்புதம் நடந்தா எவ்வளவு நன்றாக இருக்கும், நீங்க காத்திருக்கிறீங்கன்னா உங்க காத்திருக்கிறது நியாயமானது. நீங்க நியாயமானதுதான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா அவர் நாமமே அதிசயங்க. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப ஆசைதான், உனக்கு பேராசை, உனக்கு உன் தகுதிக்கு ஏற்ற நீ ஆசைப்பட மாட்ட அப்படின்னு சொல்லலாம். இருக்கலாம், நான் தகுதிக்கு மிஞ்சணும்னு ஆசைப்படலாம் இருக்கலாம். என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லு. தகுதியை பார்த்து நம்ம கொடுக்கிறவங்க ஆண்டவர். அவர் நம்ம இருதய வைத்து நமக்கு ஆண்டவர் ஆகிட்டாரு. அதிசயத்தான் அவருடைய நாமம். அதிசயத்தை செய்யறதுதான் அவருடைய நாமம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எப்போதும் அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்தில் அவர் அவதரித்தார். நம்முடைய இல்லத்துல, நம்முடைய உள்ளத்துல இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கான, அவதரித்ததற்கான நோக்கமும் காரணமும் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தான். 33 வருஷத்துக்கு உலகத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் அற்புதங்கள், அதிசயங்கள். டிபன் சாப்பிடுற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்தார். ரோட்ல நடந்து போனா குருடன், ஆண்டவரே, தாவீது குமாரனே, எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் கூட அதட்டினாங்க. ஆனா அவர் வந்தார். நான் உனக்கு என்ன செய்யணும்? எனக்கு பார்வை கிடைக்கிற ராஜா. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, இவன் பிறந்ததுல கூட ராஜா, இவனுக்கு எப்படி பார்வை கிடைக்கும்? இவனுக்கு கண்ணே இல்லையே. உனக்கு என்ன இல்ல? கண்ணே இல்லையே. கண்ணு கூட, இவனுக்கு இருக்கிற கண்ணு கூட ஒரு மாதிரி விசித்திரமா, வினோதமா, கேவலமா இருக்கிறது.
ஆனா அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. உடனே ஆண்டவருடைய பார்வை அவர் விசுவாசம் உடனே உண்டாச்சா. ஒரு தாயார் அழுது கொண்டே போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி அந்த தாயாருக்கு இருந்த ஒரே மகன், வாலிப மகன் மறித்து போனவங்க தூக்கி கொண்டு வருகிறாங்க. அந்த தாயாருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து என்ன வந்து கேட்கிறாரு. ஒரே மகன், எல்லாரும் சொல்றாங்க அந்த தாயாருக்கு இருந்த ஒரே மகன் யாருமே இல்லை, அவனும் மறித்து போனான். பாடையை இறக்குகின்றார். எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னையா சொல்ற, எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம், சரீரத்தை எடுத்து போயிட்டு இருக்கிற அடக்கம் பண்ணுறதுக்கு நீ கீழே இறக்கி சொல்ற அப்படின்றான். இறங்கியா கீழே. அந்த மகனை உயிரோடு கர்த்தர் என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நாமம் அதிசயம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவர் பிறந்ததுக்கான நோக்கமும் காரணம் என்ன தெரியுமா? அதிசயத்தை செய்யறதுக்காக. இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்க காத்திருங்க. 2025 வருஷம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு அதிசயத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. விசுவாசிகள் கரங்களை தட்டி பாருங்க. அவர் நான் உண்டதான் அதிசயமா. அதிசயங்களா ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில செய்யறார். அவர் பிறந்ததுக்கான நோக்கம் அதுதான். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமாங்க? அதிசயங்களை சேர்த்துக்கலாம். 5 அப்பம் 2 மீன் கூட எத்தனை பேரை போஷித்தாரு? 5000 பேரை போஷித்தார். மரித்து 4 நாட்கான சரீரத்தை என்ன பண்ணாரு? உயிரோடு கொண்டு வந்தார். இப்படி நிறைய அதிசயங்களை கற்று செய்து கொண்டிருந்தார். ஏன்னா அதற்காக அவர் என்ன பண்ணாரா? இரண்டாவது நாம பாருங்க, ஆலோசனை. வாசிக்க ஒரு வசனத்தை, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 28:29. இரவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அல்லேலூயா. ஆச்சரியமான ஆலோசனை உடையவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலோசனை இல்லாத இடங்கள் அது என்ன சொல்றது, அது ஒரு அபிவிருத்தி இல்லாத இடமாக. ஒரு இடத்துல ஆலோசனை இல்லை அப்படின்னா அந்த ஜனங்கள் அழிவு பார்த்து போய் கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம குடும்பத்துல ஒரு மூத்தவர்கள் இருந்து நமக்கு ஆலோசனை சொல்றாங்கன்னா அதை விட ஒரு பெரும் பாக்கியத்தோட நம்ம குடும்பத்துல வேற எதுவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நமக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு நல்ல தலைவர் இருந்தாங்கன்னா, நமக்கு ஆலோசனை கொடுத்து நமக்கு உதவிட நல்ல ஒரு வழிகாட்டி நமக்கு இருந்தாங்கன்னா அது நமக்கு மிகுந்த நன்மை என்ன பண்ணுமா, கொண்டு வரும். அதுபோலதான் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கத்துறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனை கத்துறாங்க. என்ன பண்றாங்க? 3.5 வருஷம் அந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சார். ஊழியம் செய்யும் போது அவர் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. சீடர்கள்லாம் திகைக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஆலோசனை கொடுத்து அந்த சீஷர்கள்லாம் என்ன பண்ணாரு, நடத்துறாரு. அவனை கைட் பண்ணாரு, அவனுக்கு உதவினார். இப்ப திகைக்கிறாங்க. நான் சொல்றாரு, நான் போக போறேன், என் நேரம் வந்தது, என் வேலை வந்தது அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கலக்கம் ஒழுங்குல வருது. என்ன நடந்து தெரியுமா? நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போய் வேறொரு தேர்ச்சவங்களுக்கு நான் என்ன பண்றேன், அனுப்புகிறேன். அது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரா, அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆலோசனை கர்த்தராக இருப்பதை போல பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆலோசனை தருகிறார். ஏன்னா அந்த ஆலோசனை கொடுப்பது அவரை போல யாருமே இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஆலோசனை கேட்கிறோமா? ஆண்டவர் ஆலோசனை, நம்ம இருக்கிற பெரியவங்க ஆலோசனை என்ன பண்றது இல்லை, கேட்கறது இல்லை. இந்த நாட்கள்ல பெத்தவங்க ஆலோசனை என்ன பண்றது இல்லை. பிள்ளைங்க வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும் என்ன பண்றோம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரியுமா, அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற பிள்ளையுடைய வார்த்தைகள் என்ன பண்ணுகிறது, இந்த மாதிரி இருக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஆலோசனை ஆண்டு நம்ம கேட்கிறவர்களாக இருக்கிறோம். காலையில் எழுந்து ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தந்து நடந்து காப்பேன்.
நீர் ஆலோசகராக என்னை நடத்து. இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்மை ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். கதை சங்கீதக்காரர் ஒருத்தர் சொல்றார், சங்கீதம் 16வது சங்கீதம் 7ஆம் வசனத்துல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். அல்லேலூயா. நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவரை துதிக்கிறவர்களாக நம்ம கர்த்தரை மாற்றுவோம். அதுக்கு நீங்கள் நான் ஆயத்தமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆலோசனை கொடுங்க ராஜா, நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் ஆலோசனை ஆச்சரியமானவராயிற்று. எனக்கு இந்த சூழ்நிலையில, இந்த சந்தர்ப்பத்துல உங்களுடைய ஆலோசனை எனக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி கேட்கும் போது தேவன் நமக்கு ஆலோசனை தருகிறதுல நமக்கு எப்போதும் அவர் முன்வருகிறவராக என்ன பண்ணாரா இருக்கிறார். ஏன்னா அவருடைய நாமம் அது ஆலோசனை கர்த்தர். சீஷர்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தினார். சீஷர்கள் போனவுடனே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஆலோசனை கர்த்தராக பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் செயல்பட வைத்தார். அவர் மூலமாய் சீஷர்கள் அந்த ஊழியர்கள் என்ன பண்ணாங்க செய்ததை நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம அது காத்திருக்கிறவர்களாக, அதுக்கு ஆயத்தவர்களாக இருக்கணும். எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே சொல்லி கேட்கிறவர்களாக நாம் என்ன பண்ணணுமா இருக்க வேண்டும். மூணாவது பாருங்க, ஒரு வசனத்து மூணாவது நாமம் என்ன? வல்லமையுள்ள தேவன். நம்ம எவ்வளோ சான்றுகள் பைபிள்ல சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து சொல்ற இடத்துல வெளிப்படுத்தி 1:8 வாசிக்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தேவன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாய் இரு அப்படின்னு சொல்றார். And El Shaddai, சர்வ வல்லமையுள்ளவர் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம். அவரால் முடியாது எதுவுமே. யோபு 42:2 யோபு சொல்றார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது வல்லமையை சற்று குறைவுள்ளவராக வாழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்த சரீரம் அவர் பேச்சை கட்டி நான் படிச்சு எழுது. 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சரீரம் நான் இருக்கணும், ரொம்ப டிஸ்போஸ் ஆயிடும். சரீரம் அழுக ஆரம்பித்திருக்கும். அதுக்கு மறுபடியும் புது சதைகளையும் புது ரத்தத்தையும் யோசிச்சு பாரு, கற்பனை பண்ணிருக்கீங்களா நீங்க என்னைக்காவது? 4 நாட்களான சரீரத்தின் நிலைமை எப்படி இருந்திருக்கு? ஒரு மனுஷனுடைய சரீரம் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் 24 எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாம வைக்கும் போது நான் என்ன ஆரம்பிக்கிறது? சரீரம் கெட ஆரம்பிக்குது. 4 நாள் ஆயிடுச்சு. சரீரத்தோட எத்தனையோ உறுப்புகள் கெட்டு போயிருக்கு. ஆனா அந்த சரீரத்துக்கு ஆண்டவர் புது சதை, புது நரம்புகள், ரத்தங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து புது மனுஷனாய் கர்த்தர் என்ன பண்ணாராம் கொண்டு வரார்னா அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருந்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. காற்றை கடலை போறார். சீடர்கள்லாம் இவர் அழகா படுத்துட்டு இருக்கிறார். சீடர்கள்லாம் பயப்படுறாங்க. போதவரே எழுந்துரும், ஆண்டவரே ரட்சியும், நாங்கள் சாக போகிறோம். அவர் எழுந்துகிறார். எழுந்துட்டு காற்று அமைதலாய் கடலே இறையாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷடமே, அதான் அங்கதான் அடையல, அந்த ஷடம் அப்படின்னா அந்த மூமெண்ட், அந்த வினாடியே காற்றும் கடலும் நான் பண்ணிச்சான். அப்பதான் எவ்வளவு வல்லம் உள்ளது. புயல் அடிக்குது, நீங்க நாங்க போய் பார்த்துட்டு புயல் புயலே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சுத்தி சூறாவளி தூக்கி அடிச்சுட்டு போயிடணும். ஆனா ஆண்டவர் இயேசு சொன்னார்னா அந்த புயல் அப்படியே, ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ளவர், காற்றும் கடலும் அவர் பேச்சுக்கு என்ன பண்ணோம் ஈடுபட்டு.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவர் சொல்றது என்ன பண்ணுமா? அப்படியே தலையசைக்கும். அவர் எப்போது உணவு கொடுப்பார்னு சொல்லி ஜீவராசிகள் காத்திருக்குமா? அவர் கையை, அவர் கண்ணை, அவர் கையை மூடும் போது இந்த உலக அந்த ஜீவராசிகள் திகைக்கும்னு யோகுல சொல்லப்பட்டது. அவன் மாண்டுவோம். அடுத்தது ஆண்டவருக்கு அந்த அந்த ஜீவராசியை மறந்துட்டாருன்னா அடுத்த சடமே அந்த 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 உயிர் என்ன பண்ணுமா? மறுத்து போ யோகு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இன்னைக்கு பிறந்த அந்த நாளை நம்ம கொண்டாடுகிற சூழ்நிலையில நம்ம எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? எனக்கு தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமை உடையவர். மரித்தேன் ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த இயற்கையோ எந்த சக்தியோ அவருக்கு மிஞ்சினது இல்லை இந்த உலகத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்துல பிறந்தார். அதை நான் கொண்டாடுறேன். அப்ப அந்த வல்லமை நான் கொண்டாடுகிறேன், அந்த வல்லமை நான் விசுவாசிக்கிறேன், அந்த வல்லமையை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த போகிறேன். என் வாழ்க்கையில அவரால் முடியாத எதுவுமே இல்லை. அவர் நினைத்தால் நடக்கும். யோபு சொன்னதை போல சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் முடியாத உலகத்துல எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக பிறந்து இருக்கிறார். அந்த நாமம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவுக்கு. அப்படி நாம் உணரும் போது நாம் அதை நம் வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படுத்துவதாக இருப்போம். கர்த்தருடைய நான்காவது வாசிக்க போக. நான்காவது என்ன நாமம்? நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் ஃபாதர். நித்திய பிதா. இங்கதான் வந்து சில நல்ல உபதேசங்கள்லாம் வந்து உள்ள வந்துச்சு. அவன் இயேசு கிறிஸ்து தான் பிதா. நித்திய பிதான்னு நாம கொடுக்கப்பட்டது உங்களுக்காக எனக்காக. அல்லேலூயா. இந்த திருத்தவத்தை வந்து நான் உள்ள போனா கொஞ்சம் ரொம்ப நேரம் போனா ஒரு சின்ன கிளாஸ் பண்ணி சொல்லிட்டு நான் போறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. 1 + 1 + 1 = 1, not 3. அப்போ அதே நேரத்துல பிதா 100%, குமாரன் 100%, பரிசுத்தாவியானவர் 100%. மூவரும் தனித்தன்மையுடையவர்களாக இருந்தாலும் மூவரும் இருக்கிறாங்க, ஒன்றாக இருக்கிறார். மூவருக்கும் சரிசம அந்தஸ்தும் கனமும் வல்லமையும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது அவர்களுக்குள்ள கொடுக்குதுதான் திருத்துவம். இந்த திருத்துவத்துல ஒவ்வொருவருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொறுப்புகள் பலவா இருந்தாலும் நாமங்கள் வேறு. ஒவ்வொருக்கும் ஒரு பொறுப்புகள் இருக்குது. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், தேற்றமாகிய பரிசுத்தர் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் வெவ்வேறாக இருந்தாலும் மூவரும் இருக்காங்க, ஒன்றாக இருக்கிறாங்க. அப்போ நித்திய பிதா என்ற நாமம் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு குமாரனுக்கு ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, ஏன்னா நீங்களும் நானும் உங்களுக்காக எனக்காகவும் அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவருக்குள்ள நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு பிதாவுக்கு குமாரனா இருந்தாலும் எனக்கு அவர் யாரா இருக்கிறார்? பிதாவாக இருக்கிறார். அல்லேலூயா. பிதா என்பவர் அவர் எப்போதும் அந்த 3 நாம் திருத்துவத்தில் ஒன்றாக இருக்கிறவர், அந்த கணத்தை உடையவராக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாரும் பிறந்திருக்கிறோம். அவருடைய ரத்தத்தின் மூலமாக நாம் எல்லாரும் பிதாவுடைய அன்பை பெற்றிருக்கிறதுனால நமக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவே ஒரு நாமத்தை கொடுக்கிறாரு. என்ன நாமம் தெரியுமா? நித்திய பிதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சில பேர் என்ன தவறாத மொழிபெயர்க்கிறாங்க, தவறாத பொருள்லாம். இயேசுதான் பிதா என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. இயேசு பிதா இல்ல, பிதா என்பவர் வேறு, குமாரனா இயேசு கிறிஸ்து என்பவர் வேறு, ஆவியானவர் என்பது வேறு. ஆனா ஏன் நித்திய பிதா என்று நாம கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, நமக்காக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவருக்கு அந்த நாமத்தை என்ன பண்றாராம். அப்போ நித்திய பிதானா தெரியுமா? எவர்லாஸ்டிங் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? எவர்லாஸ்டிங் என்னது? there is no beginning and end. ஆரம்பம் கிடையாது. அத சொல்றார், அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன்.
அல்பா ஒமேகா இருக்கிறன்னு அர்த்தம். ஆதி அந்தமா இருக்கிற, எனக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஆண்டவருக்கு என்னைக்கு எந்த யார் துவக்கம் கொடுக்க முடியுமா? ஒருவர் கொடுக்க முடியும். ஏன்னா அவரே துவக்கம். அல்லேலூயா. அவரே ஆரம்பம். அவருக்கு முடிவே பாருங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:15. நித்யானந்த ஏக சக்கராதிபதி சொல்லப்பட்டது. நித்யானந்த ஏக சக்கராதிபதி அந்த வார்த்தை ஏக சக்கராதிபதி தான் சொல்லப்பட்டிருக்கோம். நித்யானந்தன் என்ன? அவருக்கு ஆரம்பம் இல்லை முடிவு இல்லை. ஒரு இடத்துல யோவான் இந்த சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் பிலிப்பு அவரை பார்த்து இயேசுவை பார்த்து கேட்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பாருங்க, பிதாவை காண்பீங்க அது போதும் அப்படின்னு கேட்கிறாரு. இயேசுக்கு சொல்ற, என்னை கண்டவன் பிதாவை. நம்ம எல்லாருக்கும் அவர் தான் பிதா. பிதா என்பவர் இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்பினார். அவருக்கு எப்போதும் அவர் தான் அந்த உலகத்தில் அன்பே உருவானது. அந்த அன்பின் வெளிப்பாடு தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ அவரை நமக்காக பிதாவாக என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அவர் தான் நித்திய பிதாவாகிய நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவை அனுசரிக்கிறோம். கடைசியா கொடுக்கப்பட்ட நாம் என்ன சொல்ல பார்க்கலாம்? சமாதான மீகா என்ன தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் வசனத்தை வாசிக்க வரலாம். மீகா 5 என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள 1000 ஊர்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தில் உள்ளது. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? இந்த தீர்க்கதரிசன வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? இல்ல, யாருக்காக சொல்லப்பட்டது? யாரை குறித்து சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்போ அப்படியே அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இவரே சமாதான காரணர். அல்லேலூயா. அப்ப ஏசாயாவும் சமாதான பிரபு அப்படின்னு தீர்க்க தரிசனத்தை மூலமா உரைக்கிறத, அதே வேளையில மீகாவும் சொல்றாரு. அந்த 1-5 வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள்ல அவரும் சொல்றாரு, இவரே சமாதான காரணர், சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர்தான். இந்த உலகத்துல எதனாலும் பணம் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்? வாங்கி சந்தோஷத்தோட வாங்க முடியும். நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா சமாதானமா இருக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சந்தோஷமா இருக்குது, சந்தோஷமா இருக்குதுன்னா சரி, அவங்க சந்தோஷத்தை எப்படியோ பணம் கொடுத்தோ இல்லை அவங்க நினைக்கிறது செய்தோ எதையோ பண்ணா பண்ணிடலாம், அதை அழைத்து விடலாம். ஆனால் சமாதானம் அது தேவனால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியுமா? கொடுக்க முடியும். அதெல்லாம் சொல்றாரு. அதே யோவான்ல வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரம் என்ன பண்றதில்லை? கொடுக்கறதில்லை. அதனால உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் என்ன பண்ணுங்க? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம முடிக்க போறோம். உங்கள் இருதயம் ஒருவேளை கலக்கத்தினாலும் பயத்தினாலும் இருந்ததுன்னா அதுக்குரிய சூழ்நிலையில் இருக்கலாம். நம்ம பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும், நம்ம கலங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலையை தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் என்ன பண்ணுங்க இருங்க. ஏன்னா நான் சமாதானத்தை கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்லை, உலகம் தர முடியாத தரக்கூடாத சமாதானத்தை என்ன பண்ணி போகிறேன், உங்களுக்காக
வைத்துட்டு செல்கிறார். நான் அதை கொடுத்தேன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் சமாதானம். இந்த உலகத்துல எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சமாதானத்தை நம்ம உலகத்தில் வைக்க ஆண்டு சுத்தமாக இருக்கிறார். சமாதானங்களோட வாழ ஆண்டு சுத்தமாக இருக்கிறார். குடும்பத்துல சமாதானம், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானம், சகோதரருக்குள்ள சமாதானம். இதுதான் ஆண்டுடைய நோக்கம். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சமாதானத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்க போகிறார். ஆமென். ஒருவேளை சமாதான குறை இருக்கும், நமக்குள்ளவே ஒரு சமாதானம் இருக்கும். கலக்கும், வெளியில் நல்லா பேசுற மாதிரி தெரியலாம், வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் தெரியலாம், வெளியில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது கூட தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சமாதான குறைவு இருந்துகிட்டே இருக்கும். எப்பெல்லாம் சந்தோஷப்படுறோமோ அப்போதெல்லாம் அந்த சமாதான குறைவு நம்ம அது நினைவுக்கு வந்து இந்த சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியதாக என்ன பண்ணணும், சில வேலைகள்ல இருக்கும். நான் இயேசுக்கு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலோ பயப்படாமலோ. ஏன்னா ஒரு வசனத்தை வாசிங்க, கடைசியில் முடிக்கிற 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். சகோதரரே, வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் வாசிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய 2 பிதாவாகிய தெசலோனிக்கேயர் 3:14. இவை எல்லாவற்றிலும் மேலும் சமாதானத்தின் கர்த்ததாமே எப்பொழுதும் சகலத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்துடுவாராங்க. கர்த்தர் உங்கள் அனைவரோட கூட இருப்பாராங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:14. கரெக்டாக வாசித சமாதானத்தை எப்போது நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுவாராங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராங்க. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? பெற்றலைகளை மட்டும் பாருங்கள, உங்க உள்ளத்திலே கண்டு ஏன் பிறந்திருக்கிறார்? உங்களோடு கூட இருக்க, உங்களை கைவிடாம காப்பாற்ற முடியாது, உங்களை ஒவ்வொரு நாள் நடத்தும்படியா, உங்களுக்கு ஜீவன் சூழலை கண்டு தரும்படியா, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா அன்று பெத்லகேமிலே பிறந்த இயேசு இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் என்ன பண்ணாங்க, நம்ம வாசிக்கிறது போல இந்த ஏசாயா தீர்க்கதரிசனர் அது கொடுத்த 5 நாமத்தை போல இன்றைக்கும் இந்த நாமம் நமக்காக கொடுக்கப்பட்டது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானவர். இந்த 5 நாமங்களும் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும் போது உண்மையான கிறிஸ்துவின் பிறப்பின் அர்த்தம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுமா, அதற்காக தான் ஆண்டவர் பிறந்தார். அதை இதை செய்யப்படியாக நாமத்தை நம்ம வாழ்க்கை நிறைவேற்றபடியாக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, பிறந்தார் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. அதுபடி நம்ம வாழ்க்கை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்து வருவாராக. ஹல்லேலூயா. நாளும் கூட நானும் எங்கள் சமூகத்தில் ஆலயத்தில் கூட மறுபடியான பாக்கியத்தை கண்டு நமக்கு தந்திருக்கிற மறுபடியுமாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் விவாதத்துக்கு நடப்போம்.